மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், ஸோ நம்ம சேனலில் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி. ஓகே, ஸோ பாலிட்டியை ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத நம்ம கவர் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜிகேல அப்படிங்கிறது தெரியும். நம்ம 10th பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பேசிக். இந்த பேசிக்கை கவர் பண்ணியிருந்தோம்னா 11th and 12th பாலிட்டி நம்ம போகிறப்ப எஸ் வி கேன் ஈஸிலி கிராப் இட் அதை. ஸோ அதே மாதிரி 10th படிச்சுட்டு மீதி இருக்கிற பேலன்ஸ் 9th-லேருந்து 6th வரையும் நீங்கள் பார்க்குறப்ப அது இனிமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ல நீங்கள் ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் அதுக்குன்னு ரொம்ப பேசிக்ல நம்ம போகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. 10th பாலிட்டி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ பேசிக் எனி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். யாராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்க இந்த 10th பாலிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டையும் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய நம்ம ஒரு 10 minutes 15 minutes வீடியோ அது மாதிரி போடுறோம் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் பெருசாக அதை எய்தர் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை படிக்கிறவங்க அந்த சின்ன சின்ன டைமில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பெருசாக இருக்காது. கரெக்ட். ஸோ அதனால சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போடுறோம். நீங்கள் எப்போ தோணுதோ அதை நம்ம அப்படியே ஒரு கம்ப்ளீட் சீக்வன்ஸாக நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஒவ்வொரு பேஜ் பை பேஜாகவே வந்து நம்ம அந்த கவர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு சொன்னா கூட. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட் இந்திய அரசியல் அமைப்பு. ஓகே, ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம பிடிஎஃப்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் பார்க்காம நீங்க புக்கை கோத்ரூ பண்றப்ப இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டு அகெயின் அந்த கம்ப்ளீட்டா அந்த புக்கை ஒரு ரீட் பண்ணீங்கன்னா தான் யூ வில் கெட் த அந்த ஒரு ஐடியா, கம்ப்ளீட் ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதை விட்டுட்டு ஏதாவது வெளியே ஒன்லைனர் கிடைக்குது அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஒன்லைனரை படித்தோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இருக்கிற பழைய ட்ரெண்டும் இன்னைக்கு இருக்கிற புதிய டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டுமே ரொம்ப மாறிடுச்சு. யூ ஹேவ் டு கனெக்ட் சம்வேர். ஒரு சில டாட்ஸ் இருக்கும், அந்த டாட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கொஸ்டின் பேப்பரில் சொல்கிறேன், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி விஷயங்கள் அதோட பேசிக்ல இருந்து ஒரே கோர்வையா படிச்சுட்டு போனீங்கன்னா தான் தெரியும். அதை விட்டுட்டு இங்க ஒரு லைன் அங்க ஒரு லைன் நம்ம ஏதோ ஒரு ஒன்லைனர் கிடைக்கும் அப்படின்னு படிச்சோம் அப்படின்னு சொன்னா செட் ஆகுறது இன்னைக்கு இருக்க டிஎன்பிசி ட்ரெண்ட்ல ரொம்பவே கஷ்டம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன ஏது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து